சார் அவங்க எப்படி பண்ணாங்க அதெல்லாம். அப்போ அது அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? நமக்கே ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்ல பண்ண படங்கள்லாம் நம்ம ரேண்டமாக நம்ம ஒரு மேக்கா எப்படி பண்ணணும் சினிமாட்டிக்காக அந்த மாதிரி நினைப்போம். பட் இதில் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. இதை சார் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாரோடவே ஜாயின் பண்ணி போனோம். அந்த ஃப்ரேமில் நீங்கள் சரணை பார்த்தீங்கன்னாலே ஒரு கேட்டுருந்தீங்களா அசுரன் படம் அந்த அந்த டைட்டில் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு எக்ஸான்டிக்காக இருக்கும் ஃபேஸு. மேக்ஸிமம் ஷூட்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கு இது எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அதை எல்லாம் மூடி மறைச்சது யாருன்னா இன்னைக்கு நம்ம ஸ்மக்லர் பட மூவி டீம் கூட தான் இணைஞ்சிருக்கோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேர்காணலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்தோட டைட்டில் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? எனிமி ஆஃப் த ஸ்மக்லர்னா ஓகே, கஸ்டம்ஸ் ஸ்மக்லர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை, ஸ்மக்லர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ். அதை இன்டைரக்டா கஸ்டம்ஸ்னு போறதுக்கு பதிலா எனிமி ஆஃப் த ஸ்மக்லர்னு. ஓகே, ரொம்ப சூப்பரான டைட்டில் சார். இந்த படத்தை மேக் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சார்? இது எப்படி நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் பண்ண இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு ஃபிக்ஷனலைஸா பண்ணி என்ன பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்து சரி அதையே படமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு ஒரு 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 2022 சின்ன பசங்க தேவைப்பட்டாங்க. அந்த ஹீரோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். அதான் சரணை தேடி பிடிச்சோம், வலை வீசி தேடின ஒரு ஹீரோ தான் சரண். அப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து ஏன் படமா எடுக்கக்கூடாது அப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷனே படமா எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஆக்டர் சரணுக்கும் ஸ்மக்லர் சரணுக்கும் இருந்த ஒரு அனுபவத்தை பத்தி சொல்றீங்களா சார்? இல்லை, அனுபவம் தாண்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் நிறையா ஸ்மக்லிங் படமும் இல்லை அந்த மாதிரி ராபரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். பட் இது சாரே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு கதையை வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனேட் ஆக்கி பண்ணும்போது லைக் அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒருத்தர், அதை நேரில் விட்னஸ் பண்ண ஒருத்தர், அந்த ரியல் ஸ்டோரியை தான் நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக பண்ணுறோன்னும் போது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. ஓகே, இன்னும் என்ன நடந்திருக்கு சார், அவங்க எப்படி பண்ணாங்க அதெல்லாம். அப்போ அது அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க, இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறையா இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கதை சார்ந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதனால இந்த ஹோல் ஜேர்னியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த ஸ்மக்லர் படத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? இட்ஸ் மோர் க்ளோஸ் டு ரியல் ஸ்டோரி. இது அவுட் அண்ட் அவுட் ஃபிக்ஷன் இல்லைனாலும் சார் அதை அப்படி ஆக்கியிருந்தாலுமே அந்த ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பெரிய ஸ்டார்ஸோ பெரிய கேன்வஸில் பண்ணும்போது தான் அதெல்லாம் கிராக் பண்ணி டச் பண்ண முடியும். எனக்கு இவ்வளோ ஏர்லியாக வந்து இந்த சைஸ் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஜானருக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்பேஸ் அமைஞ்சது வந்து நான் தான் ரொம்ப ஃபார்ச்சுனேட். இந்த கதை எனக்கு அமைஞ்சது. நீங்கள் லவர் பாயா இல்லை ரக்கட் பாயா சார்? லவர் பாய். மேரேஜ் அப்டேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சுத்தமா எனக்கே இன்னும் எந்த அப்டேஷன் தர மாட்டாங்க மேரேஜ். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவில வந்து மியூசிக் பண்ணிருக்கீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு பண்ணதே ஒரு மெலடி சாங் தான். ஸோ நான் என்னென்ன கேட்குறேனோ சார் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சாங்ஸை வந்து நீங்க இன்டெப்தா பண்ணிருக்கீங்களா இல்லைன்னா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லவ் சாங்கா இருக்கா சார்? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா தாமரைன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு, அது பிரதீப் சார் பாடியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு க்ளோஸாக இருக்கும். இந்த படத்துல ஃபைட் மாஸ்டரா இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. அதுல வந்து எந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது சார்? எல்லா படமும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அது நான் நம்மளா ஒரு உருவாக்கின ஒரு கதையா இருக்கும். பட் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ சாரு அவர் கஸ்டம்ஸ்ல இருக்கும்போது சாரு நிறைய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறாரு. இப்போ இதுல நம்ம சினிமாட்டிக்கா நம்ம ஏதாவது இமேஜின் நம்ம ஏதாவது மிகப்படுத்தி பண்ணணும்னு நினைச்சா விட மாட்டாரு. அவருக்கு அது தெரியும், இதை இப்படிதான் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கும், இது இந்த மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கரெக்டா தெரியும். ஸோ அப்போ வந்து நமக்கே ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்ல பண்ண படங்கள்லாம் நம்ம ரேண்டமா நம்ம ஒரு மேக்கா எப்படி பண்ணணும் சினிமாட்டிக்கா அந்த மாதிரி நினைப்போம். பட் இதுல அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. இதை சார் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி சாரோடவே ஜாயின் பண்ணி போனோம். ஸோ அதுல வந்து இந்த படம் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது. சாரோட
ஃபர்ஸ்ட் படம். ஆனா பட் நாங்க அவரோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே இது அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்கு. அவருடைய ஒரு 5வது படமா தான் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஒரு டேலண்டான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஹீரோ அதே மாதிரி தான். ஹீரோ உண்மையிலேயே இவர் மாதிரியான ஹீரோ சரண் மாதிரியான ஒரு பர்சன்லாம் நல்லா வரணும் இண்டஸ்ட்ரியில, அவங்க ஜெயிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டெடிகேட்டான ஒரு ஆளு. நம்ம எடிட்டர் ஸ்ரீ அவரும் நைட்டு பகல் பார்க்காம இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிக்காரு. மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி எங்க டீம்லாம் இது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரே காரணம் டைரக்டர் தான். ஓகே ஸோ அவர் டைரக்டரா மட்டும் இல்லாம எங்களோட ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப நல்ல மனிதரோட ஒர்க் பண்ண ஒரு நல்ல இது அனுபவம். இந்த படத்துக்கு அப்புறம் சரண் வந்து ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு எனக்கு பயங்கர நம்பிக்கை. Of course, இதை sir. பார்க்கும்போது அந்த ஃப்ரேம்ல நீங்க சரணை பார்த்தீங்கன்னாலே அது ஒரு நீங்க கேட்டிருந்தீங்களா அசுரன் படம் அந்த அந்த டைட்டில் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு ரீசான்டிக்கா இருக்கும் ஃபேஸ். ஓகே மாஸ்டர் தான் எங்களுக்கு பயங்கர டஃப் கொடுப்பேன். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:30 வந்துருவாரு. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இதுல ஓகே நாங்க விட்டு போன ஒரு சில இதெல்லாம் எடுக்காம விட்டா கூட அவரு இல்லை சார் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்பாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ எவ்வளோ அதாவது மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம்ல, ஆப்டிமம் இல்லை மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் வந்து ஓகே இதில் இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் ஷூட்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கு இது எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அதை எல்லாம் மூடி மறைச்சது யாருன்னா எடிட்டர் தான். இந்த படம் எடிட்டிங் டேபிளில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பெரிய சேஞ்சு. ஓகே கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் சரி இப்படி கொஞ்சம் இதில் எடிட்டிங் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஓகே ஸ்ரீவத்சன் வந்து ட்ரெயின் படம் கூட மிஸ்கின் சாரோட ட்ரெயின் படமும் இதுதான் பண்றாரு. அந்த குவாலிட்டி நீங்க பார்க்கலாம். ஓகே நீங்க நிறைய படம் ஃபைட் சீன்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க சார். அதுல நீங்க பண்ண படத்துல ஃபைட் சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? அப்படி சொல்லும்போது நான் ஒரு 500-600 படம் பண்ணிட்டேன். நிறைய படம் எல்லாமே நமக்கு பிடிச்சிதான் பண்றோம். இப்போ என்னுடைய தமிழ் இப்போ பிரசன்ட்ல வரப்போற படம் இந்த ஸ்மக்லர். இப்போ என்ன கேட்டீங்கன்னா இதுதான் எனக்கு இப்போ பெஸ்ட். ஏன்னா நம்ம பண்ற ஒண்ணுமே அதுதான் ஃபர்ஸ்ட் நினைச்சுதான் பண்றோம். ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால இந்த படம் தான் இப்போ எனக்கு ஸ்பெஷல். அடுத்து வரும்போது அது ஸ்பெஷல் ஆகும். ஸோ இப்போ இது ஸ்பெஷல். இந்த படத்துல எடிட்டரா இருந்திருக்கீங்க. இந்த படத்துல ரொம்ப அழகான சீன்ஸ்லாம் நீங்க தான் வந்து பார்த்திருப்பீங்க, எடிட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? படத்துல அழகான சீன்ஸோட ரகடான சீன்ஸ் தான் நிறைய இருக்கு. படத்துல நிறைய ஃபைட் இருக்கு. மோர் தென் ஒரு 4 ஃபைட்ஸ் இருக்கு. அண்ட் படம் ஃபுல்லாவே ஐ மீன் லவ் ஃபிலிமா இல்லாமல் லவ்வும் இருக்கு. ஓவரால் கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக பேக்டாக தான் இருக்கு படம். நல்லா வந்திருக்குது. அதான் சார் சொன்ன மாதிரி எடிட்டிங்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். மோர் தென் ஷூட் எடிட்டிங்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் ட்ரைலர் டீசர் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நீங்க எப்போ வரும் கண்டிப்பா யூடியூப்ல பாருங்க. இது ஒரு டிஃபிகல்ட்டா இருந்ததா அந்த படத்தை வந்து எடிட் பண்றது, இல்லைன்னா நார்மலா இருந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா சாருக்கு ஐ மீன் மற்ற படம் பண்ற மாதிரி இல்லை இது ஆக்சுவலா. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இது எதுக்காக இது இந்த சீன் அடுத்த சீன் இது வருது. ஏன்னா அவர் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால எதுக்காக இந்த சீன் வருதுன்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம கரெக்டாக நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தாலும் அவருக்கு தெரியும் இது இங்கே வரக்கூடாது, இதுக்கப்புறம் தான் இது வரணுன்றது தெரியும் அவருக்கு. ஸோ அதை தாண்டி எனக்கு சாரை தாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு எடிட்டிங். அவர் த்ரூ அவுட்டாக அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அசோசியேட் டைரக்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு டாப் டு பாட்டம் அவர் தான் எடிட் வரைக்கும், எடிட்லேருந்து எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா த்ரூ அவுட் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கோஆர்டினேஷனும் சேர்ந்து தான் இது நல்லா வந்திருக்கு இந்த படம். ஹீரோஸை வந்து ரேபிட் ஃபயரா, இது திஸ் ஆர் தட்ல ரேபிட் ஃபயரா போயிடணும். சரணா இல்லனா ஹரிஷ் கல்யாணா? சரண் நாளைக்கு என்ன சொல்றீங்க? நீங்க தான். ஆமா அவர் Actor சரணா இல்லனா ஹரிஷ் கல்யாணா? சரண். அவரையும் ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ண போறாரு. லைக் வந்து பிடிச்ச ஹீரோஸ் அப்படி. சரண். சரணா இல்லனா எஸ்கே சாரா? சரண். சரணா இல்ல விஜய் சேதுபதி சாரா? சரண். சரணா இல்ல சிம்பு சாரா? சரண். சரணா இல்ல தனுஷ் சாரா? சரண். சரணா இல்ல விக்ரம் சாரா? சரண். சரணா இல்ல சூர்யா சாரா? சரண். சரணா இல்ல விஜய் சாரா? சரண். சரணா இல்ல அஜித் சாரா? சரண். சரணா இல்ல கமல் சாரா? சரண். சரணா இல்ல ரஜினி சாரா? ரஜினி சார்.
தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வேல்யூபிள் டைம் கொடுத்து இந்த நேரத்தை ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பினஸா இருந்தது. ரொம்ப எல்லாமே ஃபன்னா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.